எல்லோருக்கும் வணக்கம். சிலுவை தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நம்முடைய பாவங்களை தூரமாய் விலக்கினார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மார்க் 15:20 எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கேயே கலர்ச்சி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். எங்கே கொண்டு போகிறாங்கன்னா, கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் பாருங்க. கெத்செமனே தோட்டம் டு கபாலஸ்தலம் என்கிற கொல்கதா அப்படிங்கிற ஒரு இடம். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இருக்குன்றாங்க. அந்த கிராஸோட வெயிட், அந்த சிலுவையுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஹரிசாண்டல் பார்ட், வெர்டிக்கல் பார்ட் கிடையாது, ஹரிசாண்டல் பார்ட் மட்டும் எவ்வளோ இருக்குன்றாங்கன்னா 32 to 41 கிலோ இருக்குன்றாங்க. இயேசு இந்த சிலுவை என்ன பண்ணுறாரு, கொல்கதா செல்லும்போது சுமந்து செல்கிறார். ஆனாலும் அவரால் சுமக்க முடியலை, இந்த சுமையை சுமக்க முடியல. ஏன் சுமக்க முடியலன்னா, அவர் ஏற்கனவே வாரினால் அடிக்கப்பட்டிருக்கார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க. நம்ம வாரினால் அடிக்கப்பட்டு முதுகுலாம் கிழிக்கப்பட்டு உழுத நிலம் போல் அவருடைய சரீரம் மாறினது. அவருடைய எலும்புகளை எல்லாம் எண்ணலாம் அப்படின்றது. ரத்தப்போக்கு நிறையா போயிடுச்சு. ஏற்கனவே சொன்னேன், அந்த மாதிரி வாரினால் அடித்தா அது பாதி மரணத்துக்கு சமானம். கூட கொஞ்சம் அடித்தா ஆளே செத்துருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்போ இன்னொரு மனுஷனை சுமக்க சொல்கிறாங்க. அவன் பேர் சிரனை ஊரானாக்கிய சீமோன் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏன் ரோம போர்ச்சுகர்கள் இதை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இயேசு மேலே உள்ள பரிதாபத்தினால அவங்க செய்யலை. அவங்க ஏன் செய்கிறாங்கன்னா, சிலுவை இதை விட கொடூரமானது. அங்கே போய் தான் இயேசு மரிக்கணும், அங்கே போய் தான் இயேசு கல்வாரி சிலுவையில் ஆணிகளால் அடிக்கப்பட்டு கொலை செய்யப்படணும். சிம்பிளாக முடிஞ்சிடக்கூடாது. இது வரைக்கும் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கொல்கதாங்கிற பிளேஸ்க்கு ரீச் பண்ணிடலாம். ஆனால் அது வரைக்கும் உயிரோடு இருக்கணுமே. அதனால் என்ன பண்ணுறாங்க, இயேசுடைய சிலுவையை இன்னொருத்தரை சுமக்க சொல்லி கொண்டு போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் அவங்க சுதந்திரப்பான்னு நினைக்கிறேன் பாருங்க. ஏன் இப்படி செய்கிறாங்க பாருங்க. லேவியராகமம் 16வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2 வெள்ளாட்டுக்கடா எடுக்கிறாங்க. 2 வெள்ளாட்டுக்கடா, ஒரு வெள்ளாட்டுக்கடாவை கர்த்தருடைய சந்நிதியில் அதை கொன்று அதனுடைய ரத்தத்தை எடுத்து திரைக்குள்ளாக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆரோன் கொண்டு போகிறார். பிரதான ஆசாரியன் ஆரோன் கொண்டு போகிறாரு. அங்கே உள்ள கிருபாசன தண்டையில் தெளிக்கிறாரு. கிருபாசனத்துக்கு முன்னாடி தெளிக்கிறாரு. பலிபீடத்தின் கொம்புகளில் போய் தெளிக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7 முறை அதில் ரத்தத்தை தெளிக்கிறார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்கிறதெல்லாம் லேவியராகமம் 16வது அதிகாரம் 15 to 34 வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஏன் 7 முறை தெளிக்கிறாங்கன்னா, அது பெர்ஃபெக்ஷன். 7 முறை அதில் தெளிக்கும்போது உங்களுடைய பாவங்கள், ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாம் பெர்ஃபெக்டாக வேனிஷ்டு. அது எடுத்து போடப்படுகிறது, ஜனங்கள்கிட்ட இருந்து எடுத்து போடப்படுகிறது. அதை காட்டும் விதமாக அப்படி செய்கிறாங்க. இன்னொரு ஒரு வெள்ளாட்டு கிடா வச்சிருக்கிறாங்க பாருங்க. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதை ஆரோன் தன்னுடைய 2 கைகளையும் அதன் தலையின் மேல் வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் அறிக்கையிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த வெள்ளாட்டு கடா மேலே செலுத்தி கையை வைக்கிறது அதுக்கு சமானம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம் எல்லாம் இந்த ஆட்டுக்கு போகட்டும் அப்படிங்கிறத சிம்பாலைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த ஆடை என்ன பண்ணுவாங்களாம், ஒருத்தட்ட கொடுத்து வனாந்திரமான ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்களாம். அது லேவியராகமம் 16:22 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்திரத்திலே போக விட கடவன். இயேசு இதே மாதிரி தான் பண்ணுறாரு பாருங்க. இங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் காளைகள், வெள்ளாட்டுக்கடா, அது 2 கடா வச்சு இந்த மாதிரி கர்த்தர் ஒரு டீச் பண்ணுறாரு. என்ன டீச் பண்ணுறாரு, இந்த போக்காடு எதை பற்றி குறிக்குது அப்படின்னு சொன்னால், இயேசு நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு கொல்கதாவை நோக்கி பயணிக்கிறார். அந்த சிலுவையை சுமந்து கொண்டு பயணிக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அந்த போக்காடை அனுப்பிவிடும்போது என்னுடைய பாவம் எல்லாம் அந்த ஆட்டில் போய் சேர்ந்துருச்சு. அந்த ஆடு இப்போ என் கண்ணு முன்னாடி இல்லை, அது தூரமாக போகுது, ரொம்ப தூரம் போயிடுச்சு. இப்போ வனாந்திரத்தின் ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. அங்கே சாப்பாடு இல்லாமல் வெயில்லையும் அங்கே உள்ள மிருகங்கள்னாலும் கொல்லப்பட்டு கூட அந்த இடத்துல சாகும். ஆனால் ஒன்று நிச்சயம், அது திரும்ப வரவே வராது. இயேசு அப்படி தான் போகிறாரு பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் அவருடைய பாவங்கள், நம்முடைய பாவங்கள், உலகத்தாருடைய எல்லா பாவங்களையும் சுமந்து கொண்டு அவர் கொல்கதாவை நோக்கி பயணிக்கிறார். நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர் சுமந்து கொண்டு பயணிக்கிறார். அந்த போக்காடை போல இயேசு அனுப்பப்படுகிறார். அங்கே எந்த ஆதரவும் கிடையாது அந்த ஆட்டுக்கு பாருங்க. அது வனாந்திரத்தில் போய் தனியாக இருந்து சாகும். இயேசு இப்படி தான் கொல்கதாவுக்கு போகிறாரு பாருங்க. இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி சங்கீதம் 103 ஒரு வசனம் இருக்குது பாருங்க. 103:12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம்
கண்டே பிடிக்கல யாரும். அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். அது எப்படி விலக்கினார்? போக்காடை போல இயேசு நமக்காக கொல்கதாவை நோக்கி ஊருக்கு வெளியே புறப்பட்டு அங்கே போய் சிலுவையில் மரிக்கும்படி சென்றார். நம்முடைய இயேசுவர் தான். நம்முடைய பாவங்களை ஆண்டவரே எல்லாரும் ப்ரே பண்ணுவோம். எங்களுடைய பாவங்களை கர்த்தாவே நீர் சுமந்து கொண்டு ஆண்டவரே கொல்கதாவுக்கு சென்றீர் கர்த்தாவே. என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீர் சுமந்து கொண்டீர். தேங்க்யூ ஜீசஸ். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு விலக்கினீர் கர்த்தாவே. ஓ ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவரே அந்த ஆடுகளால் நிறைய ஆடுகள் நிறைய காளைகளை வச்சு பலியிட்டாங்க. ஏன்னா உம்முடைய சிலுவை மரணம் சிலுவை மரணத்தை ஆண்டவரே அந்த 2 ஆடு அந்த காளைகள் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறது கர்த்தாவே. இந்த சிலுவையை ஆண்டவரை நாங்கள் பார்க்கும்படிக்கு தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தாவே அந்த மாதிரி போக்காடெல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது கர்த்தாவே. இதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உதவி செய்யும் கர்த்தாவே. நீர் எங்களுடைய பாவங்களை எல்லாம் அந்த அளவுக்கு நீக்கி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள மக்களுக்கு உதவி செய்யும். மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.